அண்மை செய்தி. கரூர் சிபிஐ அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள விஜய் பிரச்சார வாகனத்தில் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தர் பிரபாகரன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். கரூரில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்தனர். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த அக்டோபர் 16ஆம் தேதி முதல் கரூரில் உள்ள சுற்றுலா மாளிகையில் தற்காலிகமாக சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக வேலுச்சாமிபுரம் பகுதியில் பொதுமக்கள், தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உடற்கூறு ஆய்வு செய்த மருத்துவர்கள், உயிரிழந்த குடும்பத்தினர், காவல்துறையினர், தமிழக வெற்றிக் கழக மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் என பல்வேறு தரப்பினரிடம் சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் நேற்று மதியம் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் தடவியல் துறை அதிகாரிகளும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவ அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்டோர் கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் சம்பவ இடத்தில் தொழில்நுட்ப கேமராவுடன் விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் இன்று தாந்தோண்டிமலை சிபிஐ அலுவலகத்தில் விஜய் பிரச்சாரத்தில் பயன்படுத்திய வாகனம் கொண்டுவரப்பட்டு சிபிஐ அதிகாரிகள் மற்றும் தடவியல் துறை அதிகாரிகள் வாகனத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அதைத் தொடர்ந்து பேருந்தில் உள்ளே சென்று ஆய்வு செய்ததை அதிகாரிகள் விஜய் மேலே ஏறி பேசிய இடத்தில் சென்று அங்கு அளவீடு செய்து இன்ச் பை இன்ச்சாக டேப் உதவியுடன் நீளம் அகலம் குறித்து அளவீடு செய்தனர். தொடர்ந்து பேருந்து ஓட்டுநர் பரதேந்திரன் என்பவரிடம் சிபிஐ அதிகாரிகள் எப்படி மேலே ஏறி வந்தார், எங்கு நின்றார், எங்கு பேசினார் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை கேட்டு வருகின்றனர். வாகனத்தை முழுமையாக நீளம் அகலம் குறித்து அளவீடு செய்தனர். அதனை வீடியோ மற்றும் புகைப்படம் எடுத்து பதிவு செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி.